வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 பலி. இந்தியா கடும் பதிலடியால் காஷ்மீர் எல்லையில் கடும் பதட்டம். அதிமுகவினரின் வன்முறையை எதிர்த்து வெடிக்கும் போராட்டங்கள். மத்திய அரசு தலையிட திமுக தீர்மானம் நிறைவேற்றம். 355வது பிரிவை பயன்படுத்த ராமதாஸ் வலியுறுத்தல். அந்தமான் பகுதியில் ஹூத் புயல். மேலடுக்கு சுழற்சியால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. விரிவான செய்திகள். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் செவ்வாயன்று இரவு மூதாட்டி ஒருவர் பலியானார். கிராம மக்கள் 11 பேர் காயமடைந்தனர். காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகளை குறிவைத்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் குடியிருப்புகளின் மீதும் குண்டுகளை வீசி வருகிறது. கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி பாகிஸ்தான் தாக்குதலில் 3 சிறுவர்கள் உள்பட அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆர்எஸ்புரா, கானாசாக், பார்க்வால், சம்பா பகுதிகளில் தொடர்ந்து 18 முறை பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா எச்சரித்தும் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் செவ்வாயன்றும் இரவு 50 இந்திய நிலைகள் மற்றும் 36 கிராமங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. இதில் மூதாட்டி ஒருவர் கொல்லப்பட்டார். பூஞ்ச் செக்டாரில் நடந்த இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 4 பேர், எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு வீரர் மற்றும் கிராம மக்கள் 11 பேர் காயமடைந்துள்ளதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு இந்திய தரப்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டது. விடிய இரு தரப்புக்கும் சண்டை நீடித்தது. சமாதானம் பேச பாகிஸ்தான் ராணுவம் விடுத்த அழைப்பை இந்திய ராணுவம் நிராகரித்தது. கடும் பதிலடி தாக்குதல் நடத்தி வருவதால் காஷ்மீர் எல்லையில் பதட்டம் நிலவுகிறது. காஷ்மீர் எல்லையில் கடந்த 8 நாட்களாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீதும் அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் பகுதியிலும் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் எச்சரிக்கைக்கு பிறகும் பாகிஸ்தான் நடத்தி வரும் தொடர் தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் கடுமையான பதிலடி கொடுத்து வருகின்றனர். எல்லை நெடுகிலும் 200 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த ஒரு வாரமாக துப்பாக்கி சத்தம் இடைவிடாது ஒலித்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி தரும் வகையில் அந்நாட்டு எல்லையில் உள்ள 73 நிலைகள் மீது இந்திய வீரர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருதரப்பு கொடி அணிவகுப்பு பேச்சுவார்த்தைக்கு செவ்வாயன்று பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தது. இருதரப்பு அதிகாரிகள் இடையே செவ்வாயன்று 5 நிமிடம் காரசாரமான தொலைபேசி உரையாடல் நடந்தது. அப்போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக இருதரப்பினரும் பரஸ்பரம் குற்றம் சாட்டினர். பாகிஸ்தானின் கொடி அணிவகுப்பு பேச்சு அழைப்பை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்து விட்டது. துப்பாக்கி சத்தம் ஓயாமல் பேசி பயனில்லை என்று ராணுவத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்புக்கும் இடையே கடும் சண்டை நீடித்து வரும் நிலையில் எல்லையோரம் உள்ள 36க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் எல்லையில் கடும் பதட்டம் நீடித்து வருகிறது. இந்திய பகுதிகள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தாக்குதல் நடந்து வரும் பகுதியில் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திரா சிங் நேரில் ஆய்வு செய்தார். காளையார்கோவில் கோபுர பந்தலில் தீப்பிடித்ததை தொடர்ந்து அதிமுகவினருக்கு எதிராக பக்தர்கள் உண்ணாவிரதம், சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாக செவ்வாயன்று காலையில் திடீர் தகவல் பரவியது. இதற்கான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அதிமுகவினர் வைத்த வெடி சொர்ணகாளீஸ்வரர் கோவில் கோபுரங்களில் திருப்பணிக்காக வேயப்பட்டிருந்த கூரை மீது விழுந்து தீப்பற்றி எரிந்தது. அப்போது திடீரென மழை பெய்ததால் ஓரளவுக்கு தீ தணிந்த நிலையில் இரு கோபுரங்களில் மாடி கதவு நிலைகள், சிறிய பொம்மைகள் எரிந்து சேதமடைந்தன. அதிமுகவினரின் இச்செயலை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் புதனன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது அங்கு வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை தேடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். இதில் சமாதானமடையாத பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட தனியார் சொகுசு பேருந்தை திருச்சியில் அதிமுகவினர் தாக்கியதில் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தில் ஓட்டுநர், பயணிகள் காயமடைந்தனர். 3 மணி ட்ரிப் எடுத்து திருச்சி டிக்கெட் ஏற்றிட்டு பைபாஸ்ல வந்து அந்த வேலை வந்து 2 வீலர்ல போற 2 பேர் போயிருக்காங்க. காலையில் எடுத்து விட்டாங்க. அந்த கிளாஸ் வருது. கண்ணாடி வந்து கண்ணில் பட்டுச்சு. பெரிய அசமா வந்து
முடிஞ்சளவுக்கு சேஃப்டி பண்ணி பயணிகளை வந்து இது பண்ணுவோம். திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் மதன் என்பவருக்கு சொந்தமான உணவக விடுதி இயங்கி வருகிறது. இந்த விடுதிக்கு மதுபோதையில் வந்த மாநகராட்சி 12வது வார்டு கவுன்சிலர் நத்தர்ஷா மற்றும் இளைஞர் பாசறை தினகரன் உட்பட 20 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த நாற்காலிகளை அடித்து நொறுக்கினர். அச்சமடைந்த பொதுமக்கள் அலறியடித்தபடி வெளியேறினர். இது தொடர்பாக உறையூர் காவல் நிலையத்தில் மதன் புகார் அளித்தார். 12வது வார்டு ஏடிஎம்கே கவுன்சிலரும் பாசறை தலைவர்னு சொல்லிட்டு கேபி தினகரன் ஒரு நம்ம 2 பேரும் வந்து கடை வாசல்ல தண்ணி அடிச்சுட்டு 10:30 மணிக்கு மேல வந்து யூரின் பாஸ் பண்ணேன். எங்க கடையில வேலை பார்க்குற ராமச்சந்திரன் ஒரு லேபர் என்ன பண்ணாரு, அவங்கள போய் என்னங்க இங்க கடை வாசல்ல வந்து இப்படி அடிக்கிறீங்க, லேடிஸ்லாம் இருக்காங்களேன்னு கேட்டதுக்கு மாமன்ற உறுப்பினர் நீ எங்களே வந்து கேள்வி கேட்கறியா, நீ எப்படி கடை நடத்துறேன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நோக்கிட்டாங்க சார். கடை கெஸ்ட் சாப்பிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு ஓடிட்டாங்க. இங்க கேஷ் கவுண்டர்ல ஃப்ரிட்ஜ், கேஷ் கவுண்டர்ல இருந்த பணம், கம்ப்யூட்டரு, முன்னாடி ஸ்டோர் ரூமு, போர்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் பொருளை அடிச்சு சேதம் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க சார். நைட்டு அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே வந்து தில்லைநகர் இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க 2 பேரும் அக்யூஸ்ட் ஆன அந்த 2 பேர், அதுல 2 பேரை மட்டும் மெயினா இருக்கிற அந்த 2 பேரை மட்டும் வேன்ல ஏத்திட்டு உறையூர் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு மனு ரசீது போட்டு கொடுக்கல. பேசிக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர இது வரைக்கும் எந்த மனு ரசீதும் போட்டு கொடுக்கல. எங்களுக்கு உயிருக்கே பயமா இருக்கு சார். நாளையில இருந்து கடை நடத்த முடியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுபோன்ற வன்முறை சம்பவங்களால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சித் தலைவர் கருணாநிதி தலைமையில் அண்ணா அறிவாலய அரங்கில் புதன்கிழமையன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெங்களூர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுகவினர் தொடர்ந்து அநாகரிகமான செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், திமுக தலைவர் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அத்துமீறி வன்முறையில் ஈடுபடுவதாகவும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கண்டனம் தெரிவிப்பதாகவும், மத்திய அரசு தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு ஏற்றவாறு அதிமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறும் வகையில் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று அறப்போராட்டங்களை நடத்துவதெனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பொருளாளர் ஸ்டாலின், நிர்வாகிகள் ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் மற்றும் கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜெயலலிதாவின் அரசியல் வாழ்வு முடிவுக்கு வந்துவிட்டதாக கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ் 355வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி தமிழகத்தில் நடைபெறும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் புதனன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று என்று கூறிய ராமதாஸ் அவரது அரசியல் வாழ்க்கை முடிந்துவிட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து மௌனம் சாதிக்கும் திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளின் தேசிய தலைவர்கள் தங்கள் மௌனங்களை கலைக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். சட்டப்பிரிவு 355ஐ பயன்படுத்தி தமிழகத்தில் நடக்கும் நிழல் அரசாங்கத்தை முடக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தினார். தீர்ப்பு மிகவும் சரியானது. ஆர்டிகல் 355 பிரிவை பயன்படுத்தி கொஞ்ச நாளைக்காவது இந்த ஆட்சி கலைக்க முடியாது. அதில் அந்த சட்டத்தில் நம்ம 356 பயன்படுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா நம்ம அது கொள்கை ரீதியில் அது வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் 355 பயன்படுத்தணும்னு சொல்கிறோம். இது எம்எல்ஏ இதெல்லாம் அவங்களாம் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி ஒரு சரியான தீர்வு கொஞ்ச நாளைக்காவது தற்காலிகமாக செய்யலாம் அப்படின்றது என்னுடைய டைரக்ஷன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் முடக்கி வைக்கிறது. அப்படின்னா நீங்க சொல்ல வருது அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவோட எதிர்காலம் முடங்கி போயிடுச்சு. பொலிட்டிக்கலி அவங்க லைஃப் ஓவர்னு சொல்றீங்களா? ஓவர், இட் இஸ் ஓவர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்க தரப்புல போட முடியுங்களா? நீங்க நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க பாலு. வழக்கறிஞர் பாலு அதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். நிறைவேற்றணும், போடுவோம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்திய ராமதாஸ் 6 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றால் ஓட்டளிக்கும் உரிமையை பறிக்க வேண்டும் என்றும், கட்சி உறுப்பினர் பதவி ரத்து, தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை செய்யும் வகையில் திருத்தம் தேவை என்றும் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ள ஹூத் புயல் வரும் 12ஆம் தேதி கரை கடக்கும் என்றும், மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன் புதன்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். செவ்வாயன்று காலை அந்தமான் தீவுக்கு அருகில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார்.
புதன்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி இந்நிகழ்வு தீவிரமடைந்து புயலாக மாறியுள்ளது என்றும் இதற்கு ஹூத் ஹூத் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் வரும் 12ஆம் தேதி விசாகப்பட்டினம் கோபால்பூர் இடையே இப்புயல் கரை கடக்கும் என்றும் ரமணன் கூறினார். நேற்று வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்று ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாலை மாறியது. இன்று காலை 8:30 மணி அளவிலே ஒரு புயலாக மாறி அந்தமான் கடல் பகுதியில் லாங் ஐலண்ட் என்ற தீவிற்கு அருகே நிலை கொண்டுள்ளது. இதற்கு ஹூத் ஹூத் என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது மேலும் வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வானது வரும் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெற்கு ஆந்திர பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் தொழில் பாதுகாப்பு படை வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் சக வீரர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் புதன்கிழமை அன்று காலை பணிக்கு வந்த வீரர் விஜய பிரதாப் சிங்குக்கும் அங்கிருந்த சக வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் விஜய பிரதாப் சிங் துப்பாக்கியால் மற்றவர்களை சுட்டார். இதில் சேலத்தைச் சேர்ந்த கணேசன், விருதுநகர் சுப்புராஜ் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மோகன்சிங் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பிரதாப் சிங், கோவர்தன சிங் ஆகிய 2 பேர் குண்டடிப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட போலீஸ் எஸ்பி விஜயகுமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திலிருந்து 5 குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. வீரர்களுக்கு இடையே நடந்த மோதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதுகாப்பு படை வீரர் சக ஊழியர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் கல்பாக்கம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்த மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி வரும் வெள்ளிக்கிழமையன்று மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளரை சந்திக்க உள்ளதாக மீனவ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்களை கைது செய்து விடுவிக்கும் இலங்கை அரசு அவர்களுடைய படகுகளை விடுவிப்பதில்லை. இதுவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களின் 82 படகுகளை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்கள் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் மீனவ சங்க பொதுச் செயலாளர் போஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 6 மாவட்ட மீனவ சங்க தலைவர்கள் மற்றும் படகுகளை இழந்த மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சென்னையில் உள்ள இலங்கை தூதர், மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளரை சந்திப்பதாக தீர்மானம் நிறைவேற்றினர். இன்று வரை 82 விசைப்படகுகளை இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சிருக்கிறாங்க. இதுவரை இல்லாத ஒரு சரித்திரமா இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. படகுகளை மீட்பது சம்பந்தமாக மத்திய அரசு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அது சம்பந்தமா எந்த விதமான செய்தியும் நாங்க கேள்விப்படவும் இல்லை. இதனால இன்னைக்கு பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு விசைப்படகு உரிமையாளர்களும் ராமேஸ்வரத்திலிருந்து ஜெகதாப்பட்டினம், கோட்டப்பட்டினம், நாகப்பட்டினம், பூம்புகார் அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு ஒன்று கூடி எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு மாதிரி இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். இந்த குழு வர்ற வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி சென்னை சென்று சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர், நம்மளுடைய மீன்துறை செயலாளர் மற்றும் இலங்கை தூதுவர் அனைவரும் சந்திக்க இருக்கோம். அந்த கட்டத்தில் எங்களுடைய படகுகளை மீட்டு கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு பதிலாக எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறது இருக்கோம். படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் 6 மாவட்ட மீனவர்களும் ஒன்றிணைந்து டெல்லி சென்று பார்லிமெண்டை முற்றுகையிடப் போவதாகவும் மீனவ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுதலை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு புதனன்று ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த 6ஆம் தேதி 4 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது என்றும் அந்த கடிதத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் விடுதலை மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 75 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் பிரதமர் தலையிட வலியுறுத்தியும் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காணாமல் போன 5 மீனவர்களை தேடும் பணி போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிட முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், தரங்கம்பாடி, வானவன் மாதேவி கிராமங்களைச் சேர்ந்த தங்கராஜ், ராமலிங்கம், தர்மபாலன், ஜெகன், விஷ்ணு
விஷ்ணு ஆகிய 5 மீனவர்கள் கடந்த 3ஆம் தேதி மீன்பிடிக்க சென்று மாயமாகி உள்ளனர். இவர்களை கண்டுபிடிக்க வான் மற்றும் கடல் வழியாக தேடும் பணிகளை மீன்வளத்துறையினர், தமிழக கடலோர காவல்படை மற்றும் இந்திய கடலோர காவல்படையினரால் துவக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து நெல்லைக்கு சுற்றுலா வந்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள செங்கமேடு கிராமத்தைச் சேர்ந்த 55 பேர் ஒரு பேருந்தில் திருச்செந்தூர் கோவிலுக்கு சுற்றுலா வந்தனர். நெல்லை வழியாக அவர்கள் கன்னியாகுமரி செல்ல திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் திருச்செந்தூர் நெல்லை சாலையில் முதுமக்கள் தாழிகள் புதையுண்டுள்ள ஆதிச்சநல்லூர், புளியங்குளம் தாமிரபரணி ஆற்றங்கரை அருகே சாப்பிடுவதற்காக இறங்கினர். 6 ஆழமான பகுதி என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் யாரும் அங்கு குளிப்பதில்லை. இதனை அறியாத நிலையில் சுற்றுலா வந்த விஜய், மணிகண்டன் ஆகிய 2 சிறுவர்கள் ஆர்வமுடன் ஆற்றில் இறங்கி குளித்தனர். அப்போது ஏற்பட்ட நீர்ச்சுழலில் சிக்கி தத்தளித்தனர். அதை பார்த்த கிளிக்கண்ணன், பெரியசாமி ஆகியோர் சிறுவர்களை காப்பாற்ற ஆற்றில் குதித்தனர். இதில் கிளிக்கண்ணன் மற்றும் சிறுவர்கள் விஜய், மணிகண்டன் ஆகிய மூவரும் சுழலில் சிக்கி பலியாயினர். பெரியசாமி உயிருடன் மீட்கப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆழம் அதிகமுள்ள பகுதி என அரசு தரப்பில் அறிவிப்பு பலகை வைக்காததால் இந்த சம்பவம் நடந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 20,360 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,545 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 41 ரூபாய்க்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 38,315 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.